கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வேத வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாச கூட்டத்தில் நேற்றைய தினத்தில் இந்த வேத வசனத்திலிருந்து இன்னொரு பகுதியை நாம் தியானிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சாமுவேலை குறித்து சொல்ல போனால் எல்கானா ஸ்தோத்திரம் அன்னாளுடைய குமாரன் தான் இந்த சாமுவேல். உடைய பெற்றோர் பல வருஷங்களாக அன்னாளில் குழந்தை இல்லாமல் மிகுந்த நிந்தைகளை வேதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவள், அதிகமாக ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தவள், பல நாட்கள் சாப்பிடாமல் அதை அப்படியே வைத்து கொண்டு அழுது புலம்பினவள். கர்த்தர் அவருடைய அந்த புலம்பலை கர்த்தர் பார்த்தார், அவருடைய நிந்தையை கர்த்தர் பார்த்தார். சாதாரண குடும்பமாக அந்த குடும்பம் ஒரு காலத்தில் அது காணப்பட்டது. கர்த்தருடைய நிந்தையும் கண்ணீரையும் புலம்பலையும் பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்? அன்னாளை கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு இந்த சாமுவேல் என்கிறதான இந்த குழந்தையை கொடுத்தார். இந்த சாமுவேல் என்கிறதான இந்த குழந்தையை கொடுத்த பிற்பாடு கொஞ்ச நாளைக்குள்ளாக இப்போ அந்த குடும்பம் முன்காலங்களில் ஸ்தோத்திரம் மிகவும் ஒரு சாதாரண ஒரு குடும்பமாக, பெரிய அளவில் யாருக்குமே அறிமுகமே இல்லாத ஒரு குடும்பமாக காணப்பட்ட அந்த குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் இப்பொழுது பாருங்க, அந்த தேசத்திற்கே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தேசத்திற்கே அறிமுகமான குடும்பமாகவும், இஸ்ரவேல் தேசத்தையே ஆளுகை செய்கிற குடும்பமாகவும், நியாயம் விசாரிக்கிற குடும்பமாகவும் கர்த்தர் அந்த குடும்பத்தை பிரபலப்படுத்தினார். இன்னைக்கு உலகமெங்கிலும் அந்த குடும்பம் பிரபலமாய் சொல்லப்படுகிற அளவுக்கு, பேசப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவர்களுக்கு பிறந்ததான அந்த குமாரனாகிய அந்த சாமுவேலை கர்த்தர் என்ன செய்தார்? அவன் நேசித்தார். சாமுவேல் அவன் வளர்ந்து அவன் பெரியவனானான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவன் பிரியமானவனாக அவன் நடந்தபடியினால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனை ஒரு மிகப்பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாகவும், தேசத்தை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அவ்வளவு பெரியவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்தினதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மேன்மை அடைவதற்கு, சாதாரண குடும்பத்தில் பிறந்ததான இவருடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு தேவன் அங்கே அந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் கண்டிருக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை காணாத பட்சத்துல அவ்வளவு கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்துல இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை கர்த்தரால் நினைச்ச முடியாது, அவர் உயர்த்த மாட்டார். ஏதோ அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான சில காரியங்களை தேவனாகிய கர்த்தர் பார்த்ததுனால அது நிமித்தமாக அந்த சாமுவேலை மேன்மைப்படுத்த வேண்டும், அவனை பெரிய ஆளாக மாற்றணும், உலகம் அறிகிற அளவில் அவனை மாற்ற வேண்டும்.
தேசத்திற்கே அவனே நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார். கர்த்தரின் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலையில வரணும், ஆசீர்வாதமா வரணும், மேன்மையா வரணும், ஆமா பிரபலமாக வரணும் என்று சொல்லி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் என்கிறதான அந்த ஆசை இந்த நாட்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை கூட எளிய நிலையில சாதாரண நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கூட தெய்வனாகிய கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை மாற்றி உயர்த்த வேண்டுமானால், பிரபலமானவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை 4 வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் சமயத்துக்கு தக்கபடி நாம் தியானிக்க போகிறோம். சில வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற நேரத்துல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை அப்படி நடக்கிற நேரத்துல உயர்த்தி விட்டு இன்னொரு மனுஷன் அப்படி தொடங்குற நேரத்துல அந்த மனுஷனை கண்டுக்காம விடுவதற்கு அவர் பட்சபாதம் உள்ள தெய்வன் அல்ல. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் அவரால் மேன்மைப்படுத்த உயர்த்த நம்முடைய தேவனால் முடியும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். நாமும் அதுபோல நம்முடைய ஜீவியத்துல நாம் நடந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவருடைய வாழ்க்கையில கண்ட முதல் காரியம் என்ன? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதை 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதன் 1வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். போதும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் பாருங்க. அவனை பால் மறந்த வேளை அவனுடைய தாயார் கொண்டு என்ன செய்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டாங்க. ஆலயத்துல விட்டதுனால கர்த்தர் அவனை மேன்மையான ஸ்தானத்துல உயர்த்தவில்லை. பாருங்க, அந்த ஆலயத்துல வந்த அவன் ஏலிக்கு முன்பதாக, அல்லேலூயா, அந்த ஆலயத்துல ஏலிதான் அவன் ஆசாரியனாய் காணப்படுகிறான். அந்த ஏலிக்கு முன்பதாக அவன் கர்த்தருக்கு என்ன செய்தானா? அவன் பணிவிடை செய்கிறவனாக அவன் காணப்பட்டானா. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, பணிவிடை செய்கிறதான ஒரு நல்ல ஒரு சுவாபம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டு இருக்கிறது. எங்க பணிவிடை செய்கிறான்? ஆண்டவருடைய ஆலயத்துல அவன் என்ன செய்கிறான்னா பணிவிடைகளை செய்கிறான். பாருங்க, இவன் சின்ன பிராயமா இருக்கிற இந்த நாட்களில ஆலயத்துல பணிவிடைய செய்யணும்னு சொன்னா போய் அங்க ஆசாரிய பணியை ஒன்று அங்க செய்ய முடியாது. தூபம் காட்டுவதற்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போக முடியாது. அவன் ஜனங்களுக்காக போய் பலியும் செலுத்த முடியாது. அப்படியானா இவன் அங்க பணிவிட செய்யணும்னு சின்ன பிராயத்துல என்னத்தான் செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க பாருங்க, அந்த சின்ன பிராயத்துல அவன் என்ன செய்திருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துல அவனால முடிந்த காரியத்தை அவன் செய்திருப்பான். என்ன செய்திருப்பான்? ஒண்ணி அந்த இருக்கிற சேர்கள் எல்லாம் துடைச்சிருப்பான். வருகிற ஆத்துமாக்கள் உட்காருகிறதான அந்த சேர்கள் எல்லாம் என்ன செய்திருப்பான்? துடைச்சிருப்பான். ஏலி சொல்லி இருப்பார், இந்த சேரெல்லாம் என்ன செய்திரு, நீ துடைச்சி போரு, இன்னைக்கு என்ன ஓய்வு நாள், ஜனங்கள் ஆலயத்துல வருவாங்க, உட்காருவாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, அந்த சேரெல்லாம் துடைச்சி போடு என்று சொல்லி இருப்பார். அவன் என்ன செய்திருக்கிறான்? ஒரு தடவை சொன்னதையே தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே மறக்காமல் அதை கடைபிடித்து அந்த சேர்கள் எல்லாம் துடைத்திருப்பான். இன்னும் அவன் விளங்குகிற அடுத்து என்ன செய்திருப்பான்? இந்த ஆலயத்தெல்லாம் நீட்டா சுத்தம் பண்ணு என்று சொல்லி இருப்பார். பாருங்க, அப்படியே ஆலயத்தை அவன் தூத்து அதை துடைத்து என்ன செய்திருப்பான்? அவன் சுத்தம் பண்ணி இருப்பான்.
ஆலயத்தில் உள்ள காரியங்களில் தான் அவன் இப்படி ஆரம்ப நாட்களில் செய்ய முடியும். இந்த சேர்கள் பெஞ்சுகள் எல்லாம் துடைக்க வேண்டியது வரும், அந்த தரையெல்லாம் தூக்க வேண்டி வரும், அதெல்லாம் துடைக்க வேண்டியது வரும், சுத்தம் பண்ண வேண்டியது வரும். இன்னும் அந்த ஆலயத்தில் மற்றுள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க, ஆமாம் துடைக்க வேண்டியிருக்கும். ஃபேனை துடைக்க வேண்டியது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் எல்லாம் துடைச்சி எல்லாம் நீட்டாக வைக்கிற ஒரு காரியம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அந்த சிறு பிராயத்தில் அந்த மடிக்காம பாருங்க, அந்த காரியத்தை செய்வதில் அவன் மனம் தளராம ஆலயத்தில் அந்த அளவுக்கு அவன் பணிவிடை அவன் செய்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இருக்கிறதான ஆண்டவராகிய கர்த்தர் இவன் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறத அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. இந்த சின்ன பையன் பாருங்க, தாய் தகப்பன் கூட பக்கத்தில் இல்லை, அவங்க எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. இங்கே ஆலயத்தில் ஒரு தாத்தா கிட்ட நிற்கிறவன் ஏலி என்கிற ஆசாரியனாகிய முதிர்ந்த வயதில் இருக்கிற கண் பார்வை கூட இழந்த ஏலிக்கு முன்னால் நிற்கிறவன் இவ்வளோ பணிவிடை செய்கிறானே. அந்த பணிவிடை செய்கிறதுல கூட உண்மையாக செய்திருக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ஏலிக்கு கண் பார்வை அந்த நாட்களில் மிகவும் குறைப்பட்டதான். அப்படியானா இவன் எப்படி தொடச்சிருக்கிறாங்கிறது வேற ஏலிக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்படி தொடச்சிருக்கிறான், எப்படி சுத்தம் பண்ணி இருக்கிறான், என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறான், ஒன்னையும் சரியாக ஏலியால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவன் கண் பார்வை குறைவாய் இருக்கிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியத்தில் அவ்வளவு உற்சாகமாக, அவ்வளவு மனமடிவில்லாமல் அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அவன் பணிவிடையை செய்து கொண்டே இருக்கிறத பரலோகத்தின் தேவன் உற்று பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்பமே கர்த்தர் என்ன செய்து விட்டார், அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார், இந்த சாமுவேலை நான் என்ன செய்யணும், நான் ஆசீர்வதிக்கணும், இவனை பெரிய மனுஷனாக நான் மாற்றணும், இவனை நான் உயர்த்தணும், இவனை நான் மேன்மைப்படுத்தணும், இவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். இன்றைக்கு என் ஆலயத்தில் இவன் பணிவிடை செய்கிறதுனால இந்த சாமுவேலுக்கு அநேகர் பணிவிடை செய்கிற அளவில் இவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு மத்தியில் நான் மேன்மையாக மாற்றி காட்டணும்னு சொல்லி அன்றைக்கே கர்த்தர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், வருங்காலத்தில் நான் நல்லா இருக்கணும், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும், மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வரணுங்கிற ஆசை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் இருந்தால் நீங்கள் மனமடிவில்லாமல், மனம் சோர்ந்து போகாமல், தளராமல் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் பணிவிடை செய்து பாருங்க, பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் உங்களால் முடிந்த அந்த பணிவிடையை நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆலயத்துக்கு செய்கிற பணிவிடையும் ஊழியக்காரர்களுக்கு செய்கிற பணிவிடையும் அது கர்த்தருக்கு செய்கிற பணிவிடையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு செய்கிற பணிவிடை. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாம் ஆண்டவர் சும்மா விடுகிறதில்லை. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 21வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வேத வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது அவன் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளினால் அதன் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நவேத்தில் நான் வாசிக்கும் பொழுது எலிசாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எலிசா பாருங்க, ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கிறவர். 12 ஏர் பூட்டி உழுது கொண்டு இருக்கிறான் பாருங்க. ஒரு பெரிய வயல் நிலம் இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனையும் என்ன செய்தார், தெரிந்தெடுத்தார். எலியாவின் மூலமாக கர்த்தர் தெரிந்தெடுத்து எலியா போய் என்ன செய்தான்,
தன்னுடைய சால்வை கொண்டு போய் அந்த எலிசாவின் மேலே 12வது ஏர் போட்டு உழுது கொண்டிருக்கிற எலிசாவின் மேலே போட்டுவிட்டு ஒன்றுமே சொல்லலை. அவன் புறப்பட்டு ஓடிவிட்டான். ஆனால் இவன் என்ன செய்தான்னா, எலிசா அந்த ஏறு உழுது கொண்டிருக்கிற ஏரை அந்த மாட்டை அந்த இடத்துல அப்படியே விட்டு பாருங்க, நடு வயலில் அதை அப்படியே விட்டு என்ன செய்தான்னா எலியாவுக்கு பிறகே ஓடினானாம். அல்லேலூயா. எலியாவுக்கு பிறகே ஓடி அவனுடைய உத்தரவை வாங்கி நேர வீட்டில் போய் எந்த ஏறினால எந்த மாட்டையும் பூட்டி அவன் உழுதானோ அந்த மாட்டை அடித்து அதே ஏறினால அதை சமைத்து என்ன செய்தானா, அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்து விட்டு அவன் வந்து என்ன செய்தானா, அவன் எலியாவுக்கு ஊழியம் செய்தானா. அல்லேலூயா. எலியாவுக்கு ஊழியம். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் நேரம், இந்த பிள்ளைகளை சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை சத்தம் அப்படியே இங்கேயும் பதியும். கொஞ்சம் கவனிச்சுட்டுனே. ஸ்தோத்திரம். சத்தம் போடாமல் பார்க்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அவன் எலியாவுக்கு ஊழியம் செய்தான் என்றால் நல்லா கவனிங்க, எலியாவுக்கு அவன் பணிவிடை செய்திருக்கிறான். அல்லேலூயா. எலியாவுக்கு பணிவிடை செய்திருக்கிறார். எலியாவுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ பாருங்க, அந்த எலியாவுக்கு வந்து எல்லா காரியங்களிலும் அவனுக்கு வேண்டிய காரியங்களில் உதவியாக அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். இதான் அவனுடைய ஊழியம். பாருங்க, நல்ல வசதி உள்ளவன் தன்னை தாழ்த்தினான். நல்ல வசதி உள்ளவன் தன்னை தாழ்த்தி அந்த எலியாவுக்கு பணிவிடை அவன் செய்து கொண்டு இருந்தான். பாருங்க, எத்தனை வருஷம் எலியாவினுடைய நாட்கள் முடிகிறது வரைக்கும் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றுல பர்வதத்துல எடுத்து கொள்ளுகிறது வரைக்கும் வேறவனுக்கு ஒரு ஊழியமும் கிடையாது. யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதும் கிடையாது. எந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதும் கிடையாது. யாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியமும் கிடையாது. ஒரு ஊழியம் இல்லை. அவனுக்கு ஊழியமே இதுதான், எலியாவுக்கு பணிவிடை செய்கிறதான் அவனுடைய ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசதி உள்ள நிலையிலிருந்து அவன் வந்தாலும் அந்த பணிவிடை ஊழியத்தை அவன் உற்சாகமாக செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. மனம் தளர்ந்தே போகல, சோர்ந்து போகவே இல்லை. என்னன்னா, எத்தனை காலம் இப்படி நான் பணிவிடையை நான் செய்துக்கிட்டே இருக்கிறது, என்னைக்கு நான் ஊழியத்தில் எழும்புகிறது, நானும் ஒரு பெரிய ஆளா மாறாண்டாமா, நானும் ஒரு பெரிய பிரசங்கியாரா மாறாண்டாமா, நானும் ஒரு வல்லமையான ஊழியக்காரரா மாறாண்டாமா, எத்தனை காலம் நான் இப்படியே நான் பணிவிடை செய்து எலியாவுக்கு துணியை தோய்த்து போடுகிறது, அயன் பண்ணி கொடுக்கிறது, அவருக்கு பேக்கை தூக்கிறது, அவருக்கு செருப்பை மாட்டி விடுறது, இதுதான் என்னுடைய ஊழியமா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதை குறித்து சிந்தித்து பார்க்கவில்லை. அல்லேலூயா. சிந்தித்து பார்க்காமல் அந்த பணிவிடைகளை எலியா என்னென்ன சொல்கிறானோ அந்த காரியங்கள் அத்தனையும் அவன் செய்து பணிவிடை அவன் செய்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அதை உற்று பார்த்துட்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எலிசா பரவாயில்லை, நல்ல பணிவிடை செய்கிறான், மனம் சோர்ந்து போகாம இத்தனை வருஷங்கள் ஆனாலும் பணிவிட ஊழியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறானே என்பதை பார்த்துதான் எலியாவில் இருந்ததான அந்த ஆவியின் வரங்களை எலிசாவுக்கு கர்த்தர் இரட்டிப்பாக கொடுத்து எலியாவை பார்க்கும் தேசத்துல வல்லமையாய் எழுந்து பிரகாசிக்கிற ஊழியக்காரராய் கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்கிற அந்த சுவாபம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பணிவிடை செய்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவன் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவரும் இந்த பூமியில வானம் விட்டு இறங்கி வந்திருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமை படைத்த ஒரு தேவன். பாருங்க, அவர் வானம் விட்டு இந்த பூமியில இறங்கி வந்த வேளையில சாதாரண மனிதர்களுக்கு பாருங்க, படிப்பறிவு இல்லாத மீனவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாம். அல்லேலூயா. படிப்பறிவே இல்லாத பேதைகளாய் காணப்படுகிற அவர்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த அண்ட சராசங்களை படைத்த அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த வேளையில அவர்களுக்கு பணிவிடை செய்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர் பாத்திரத்துல தண்ணீரை வைத்து கொண்டு தன் அறையில ஒரு சீலை அவர் கட்டிட்டு வந்து என்ன செய்தாராம், அவர்களுடைய பாதங்களை என்ன செய்தாராம், அப்படியே துடைத்தாராம். அல்லேலூயா. அவர்களுடைய பாதங்களை வந்து துடைத்து அவர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து அவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கூட அவர் சொல்லும் பொழுது லூக்கான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 26-27 வேத வசனங்களை நான் வாசித்து பார்த்தால் கூட கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு சொல்லுகிறார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் ஆயினும் நான் உங்களுக்கு முன்பதாக பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டேன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சீசர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு இவர் தான் அவர்களுக்கு ஆகாரத்தை நிச்சயமார் பங்கிட்டு கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி இவர் தான் அவர்களுக்கெல்லாம் ஆகாரத்தை போட்டு அவர்களுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். பாருங்க, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பணிவிடையின் சுவாபம் உள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களையும் உயர்த்த முடியும். எலிசாவை உயர்த்தின கர்த்தர், சாமுவேலை உயர்த்தின கர்த்தர், சீசர்களை உயர்த்தின கர்த்தர், மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் உங்களுடைய படிப்பை பாராமல், திறமையை பாராமல், உங்களுடைய ஞானத்தை பாராமல் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும். கர்த்தர் அமிதமாய் உங்களை உயர்த்த வேண்டுமானால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற தெய்வ பிள்ளைகளாக காணப்படுங்க. நீங்க பணிவிடை செய்கிற நேரத்தில் அதை பார்க்கிற கர்த்தர் ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தர் இந்த சாமுவேலை உயர்த்துவதற்கு இரண்டாவது ஒரு காரியத்தை கூட வேதத்திலே நான் பார்க்க முடிகிறது. வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 சாமுவேல் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். ஸ்தோத்திரம். போதும். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் சிறு பிராயத்திலேயே அந்த சாமுவேலை என்ன செய்தார், பேச சொல்லி அவர் அழைத்தார். அந்த ஆலயத்திலேயே கர்த்தர் வந்து நின்று அவனை பேச சொல்லி அழைத்து அந்த ஆலயத்திற்கு ஆசாரியனாய் இருக்கிறார் ஏலி. அந்த ஆலயத்துக்கு ஆசாரியா இருக்கிறார், நல்ல அனுபவம் உள்ளவனா இருக்கிறான், வயது முதிர்ந்தவனா இருக்கிறான். ஆனால் தள்ளாடுகிற வயதில் இருக்கிற அந்த வயது முதிர்ந்தவனுக்கு அவனுக்கு பேர பிள்ளையை விட இன்னும் சின்ன பிள்ளையாக காணப்படுகிற இந்த சாமுவேலுக்கு அவனுடைய வீட்டை குறித்து அவருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வந்து என்ன செய்தார்னா, நான் என்னென்ன காரியத்தெல்லாம் நாங்கள் செய்வேன் அப்படி என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் அவங்க செய்கிறாங்க, என்னென்ன பாவம் செய்கிறாங்க, என்னென்ன அக்கிரமம் செய்கிறாங்க, ஆகியனால இப்படி இப்படி அங்கே நான் செய்வேன்னு என்று சொன்னதை பாருங்க. அந்த ஏலி கேட்குற நேரத்தில் பயப்படாம, அவ்வளவு வயது முதிர்ந்தவர், அவர் என்னை விட அனுபவம் மிக்கவர், என்னை விட ரொம்ப வயதுல முதிர்ந்தவர், நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், ஆகையினால நான் எதையும் சொல்லக்கூடாது. ஆமா, கர்த்தரே என்கிட்ட பேசினாலும் சரி, எனக்கு காட்டினாலும் சரி, அவ்வளவு அனுபவமிக்கிற அவருக்கு நான் போய் ஆலோசனை கொடுப்பதற்கு நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை என்று சொல்லி அவர் நிற்கவில்லை. பாருங்க, அவ்வளவு பெரிய அந்த ஆசாரியனுக்கு, அந்த முதிர்ந்த நிலையில் அனுபவிக்கிற அந்த ஆசாரியனுக்கு இவன் தைரியமாய் போய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தைரியமாய் அவங்க சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில அது ரொம்ப பிரியமாக இருந்தது. எவ்வளவு பயப்படாம அரைக்காம நான் சொன்னதை அப்படியே போய் அந்த மனுஷனிடத்துல, அந்த ஏலியின் இடத்துல, ஆசான் இடத்துல அவன் அப்படியே போய் இவன் சொன்னானே. ஆகையினால இந்த சாமுவேலை நான் ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாக மாற்றி இவன் வாயில தேசத்தின் ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை இவன் நாவல நான் அருளி செய்தா அந்த மனுஷர்களுக்கு பயப்படாம தைரியமா போய் அவன் சொல்லுவான் என்பதை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா இவன் சொல்லுவான்.
என்பதை தேவனாய் கர்த்தர் அறிந்து என்ன செய்தார்? கர்த்தர் அவனை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனத்துல 19வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தையில ஒன்று கூட தவறி போகாதபடிக்கு கர்த்தர் அவன் கூடவே இருந்து, கர்த்தர் தேசத்துக்கெல்லாம் கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய, ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அவன் அப்படியே அவன் சொல்ல ஆரம்பித்தான். இப்பொழுது தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக மாறிவிட்டான். தேசத்தின் ஜனங்கள் நியாயம் விசாரிப்பதற்கும் அவனிடத்தில் வந்து நிற்கிற அளவில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா.